வணக்கம் மாணவர்களே. நீட் தேர்வு தொடர்பான இன்றைக்கி காலையில் வந்த செய்தி, அதை காலையிலே உங்களோட ஷேர் பண்ணணுன்னு பார்த்தேன். கொஞ்சம் நேரம் இல்லை, அதனால் போட முடியல. அது என்ன செய்தி அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஆவடி அதுக்கப்புறம் குன்றத்தூர் அங்கே 2 பள்ளியில் வந்து அந்த மே 4ஆம் தேதி நீட் தேர்வின் போது திடீர் மழையின் காரணமாக, அது ஞாயிற்றுக்கிழமை மதியம் மழை பெய்ததன் காரணமாக ஏற்பட்ட மின்தடை, அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்னால போதிய வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொல்லி எங்களால் தேர்வு எழுத முடியல அப்படின்னு சொல்லி ஒரு 50-60 பேர் நினைக்கிறேன் வழக்கு தொடுத்துருந்தாங்க. அதாவது எங்களுக்கு ரீநீட்டு நடத்தணும் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் இண்டோர்லேயுமே வந்து வழக்கு தொடுத்துருந்தாங்க. இண்டோரில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு பெஞ்சு நீதிபதி வந்து என்ன செஞ்சுட்டாருன்னா, ரீநீட் நடத்தணும் அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேச தீர்ப்பு கொடுத்து, அது 2 பெஞ்சு அதாவது 2 நீதிபதிகள் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் வந்து அதுக்கு ஸ்டே கொடுத்துருந்தாங்க. அந்த ஹியரிங் வந்து ஜூலை 10ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதை பற்றி என்னாச்சு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஆவலாக இருந்துச்சு. அதை பற்றி இன்றைக்கி செய்தி காலையிலே வந்துடுச்சு. அதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த எல்லா இதுவுமே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இந்த ரீநீட் நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையையும், அதே மாதிரி அன்றைக்கி எங்களுக்கு வந்து கரண்ட் இல்லாதனால எங்களால் முழு தேர்வு எழுத முடியல அப்படிங்கிறனால அந்த இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு நீதிபதிகள் சொன்ன காரணங்கள் வந்து, சில பேர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், அவங்க அங்கேயே கூட செக் பண்ணாங்களா, இந்த ரூமெல்லாம் அடைச்சிட்டு இந்த போதிய வெளிச்சத்தில் எழுத முடியுமா எழுத முடியாதானே அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்துச்சு. ஸோ அதனால் இப்போ தமிழ்நாடை பொறுத்த மட்டும் இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு இருக்குது பார்த்திங்களா, இன்றைக்கி இந்த ஜட்ஜ்மெண்ட்டுனால தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் அவங்க வந்து செலெக்ஷன் கமிட்டி வந்து இவங்க ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடுறதுக்கு தயங்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு கூட அடிபட்டுருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த கோர்ட்டு கேஸு நிலுவையில் இருக்குது. இப்போ கோர்ட்டு கேஸு நிலுவை இல்லாட்டினா 85% உடனே வந்து ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணிடலாம். இந்த கோர்ட்டு கேஸோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்னங்கிறது தெரியாமல் வந்து தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி வந்து யோசிக்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. அதனால தான் வந்து எந்த விதமான அறிவிப்புமே வரவே இல்லை. ஜூன் 29ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து எப்போ வரும் அப்படின்னு. ஆனால் சில பத்திரிகைகள் செய்தி வந்து பார்த்திங்கன்னா, 2வது வாரத்தில் ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்படும் அப்படிங்கிறது மாதிரியும், அதாவது 2வது வாரத்தில் 8-9 ரேங்க் லிஸ்ட்டு, 2வது வாரத்தில் கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி பத்திரிகை செய்தி வந்துச்சு. அதை நாமளே கூட பதிவு செஞ்சுருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு கர்நாடகாவில் அந்த என்டிஏ வந்து போன திங்கட்கிழமையே என்டிஏ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்கவுங்க அந்தந்த மாநிலத்தில் உள்ளவங்க ஆத்தரைஸ்டு பர்சனை வச்சு அந்த டிரைவ் வாங்கிட்டு போயிருங்க, உங்கள் மாநிலத்தில் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லிட்டாங்க. உடனே வந்து அந்தந்த மாநிலங்கள் வாங்கிட்டாங்க. தமிழ்நாடு வாங்கிடுச்சா வாங்கலையாங்கிறது இன்ன வரைக்கும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கர்நாடகாவில் அந்த டிரைவில் கர்நாடகா மாநிலத்தில் 85%, இடஒதுக்கீடு அதெல்லாம் இது போக எத்தனை பேர் எழுதுனாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை வாங்கி அவங்க வந்து மெரிட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரேங்க் லிஸ்ட்டு இல்லை, மெரிட் லிஸ்ட்டு வெளியிட்ட மாதிரி செய்திகள் வருது. இது வந்து பத்திரிகைகள் இன்றைக்கி வரல, அங்கே அந்த மாநிலத்தில் வந்திருக்கா என்னங்கிறது தெரியல. ஆனால் இது தொடர்பாக நிறையா பேர் யூடியூப்பில் கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம்? கர்நாடகா தானே ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, கர்நாடகா ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் எப்போ வேணுமாலும் ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த மெரிட் லிஸ்ட்டை வச்சு நீங்கள் இப்போ கர்நாடகாவில் வந்து 650க்கு மேலே எத்தனை பேர், 600க்கு to 650 எத்தனை பேர், 550க்கு மேலே எத்தனை பேர் அப்படிங்கிற அந்த இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதை கம்பேர் பண்ணி பார்க்கல கிட்டத்தட்ட தமிழ்நாடும் கர்நாடகாவும் ஒன்றா தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதனால் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எல்லாமே வந்து அதே தான். ஸோ அதனால் 500+ இருந்தால் கண்டிப்பாக வந்து ஜென்ரலை தவிர மீதி உள்ள எல்லா கேட்டகரிக்குமே வந்து சீட்டு கிடைக்கிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்து இந்த தேர்வு எழுதின Day 1 மே 4ஆம் தேதி எழுதின நாள்லேருந்து அனைத்து விதமான கோச்சிங் சென்டர், அதாவது இந்தியாவில் ஆலன்லேருந்து தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கோச்சிங் சென்டரில் கூட அவங்க எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை 500+ இருந்துச்சுன்னா ஜென்ரலை தவிர மீதி எல்லா கேட்டகரிக்கும் கண்டிப்பாக ஒரு சீட்டு உறுதி அப்படிங்கிறத இப்போ இன்றைக்கி கர்நாடகாவில் அந்த மெரிட் லிஸ்ட் வெளியிட்டதில் தெரிய வருது. ஸோ அதனால் கண்டிப்பாக மாணவர்கள் ரொம்ப ஹோப்பாக இருங்க. இன்றைக்கி நைட்டே கூட தமிழ்நாட்டோட அந்த மெரிட் லிஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட் வெளியே வரலாம். முதல்ல மெரிட் லிஸ்ட் தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் எத்தனை மாணவர்கள் எங்கெங்கே இருக்கிறாங்க, இந்த இது அநேகமாக வழக்கம் போல் ஜூலை 8-9 இன்றைக்கி தேதி 4. ஸோ 8-9க்குள்ளே கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப ஹோப்பாக நம்பிக்கையாக இருங்க. ரொம்ப டிஜெக்ட் ஆகாதீங்க, சோர்வாகாதீங்க, ஃப்ரீயாக இருங்க. நீங்கள் இந்த கட் ஆஃப்குள்ளே இருக்கிறீங்க, எபோவ் 500க்கு மேலே இருக்கீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோர்ந்து போயிடாதீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சீட்டு உண்டு.
அந்த கர்நாடகாவில் அந்த மார்க் எடுத்தவங்களாம் பார்த்திங்கன்னா வெறும் 3000 4000, அதாவது எபோவ் 600 எபோவ் 500லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஸோ இதே தான் தமிழ்நாட்டுக்கு இருக்கும். அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து அந்த 4000 5000 பேருக்குள்ளே தான் ஏற்கனவே சொன்னது மாதிரி. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்கோரை கிராஸ் பண்ணவங்களாம் கண்டிப்பாக வந்து சீட்டு உறுதி. அதனால் எதுவும் பயப்படாதீங்க. நாளைக்கே கூட இதிலேருந்து நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து மெரிட் லிஸ்ட்டோ அல்லது ரேங்க் லிஸ்ட்டோ வெளியே வரலாம். எனி டைம் எந்த ஒரு நேரத்துலையும் வரலாம் அப்படிங்கிறதான் கருத்து. தொடர்ந்து நீட் தொடர்பான அப்டேட்டுகளை உடனே பதிவு செய்வோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.